வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது கோதுமை ரவை புட்டு. அரிசிக்கு பதிலாக கோதுமை ரவையை வச்சு பண்ணுறதுனால ஒரு ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இப்போ இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 1 கப் கோதுமை ரவை, 1 கப் துருவின தேங்காய். கோதுமை ரவையை நல்லா வாசனை வர வரைக்கும் முதல்ல வறுத்துக்கணும். ரவையை நல்லா வறுத்துட்டு பண்ணும்போது புட்டு நல்லா வாசமாக இருக்கும். கோதுமை ரவையை நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்தாச்சு. இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கு அப்புறமா மிக்சியில் ஒரு தடவை அரைச்சிக்கலாம். மிக்சியில் ஒரு தடவை அரைச்சிக்கிறதுனால இந்த ரவை கொஞ்சம் மெல்லிஸாகும், ஈஸியாக வேகிறதுக்கு வசதியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் சாஃப்டாக இருக்கும். இந்தளவுக்கு நல்லா மெல்லிஸாக திரிச்சாச்சு. இப்போ இது ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். தண்ணியை நல்லா சூடு பண்ணி எடுத்திருக்கேன். இதை நம்ம கோதுமை ரவையோட கலந்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வெந்நீர் சேர்த்து கிளறணும். வெந்நீர் சேர்க்கறதுனால புட்டு நமக்கு நல்லா சாஃப்டாக வரும். ஓரளவு நல்லா கலந்ததுக்கப்புறமா திருப்பி கொஞ்சமாக வெந்நீர் சேர்த்துக்கலாம். 1 கப் ரவைக்கு 1/2 கப் அளவுக்கு வெந்நீர் சேர்த்துருக்கேன். அதிகமாக சேர்க்கக்கூடாது. இப்படி பிடிச்சா பிடிக்க வரணும், உதிர்த்தா உதிரணும். இப்போ இது நல்லா இப்படி மூடி வச்சிடலாம். 1 மணி நேரம் அது ஊறட்டும். 1 மணி நேரம் ஊறி இருக்கு. இப்போ நம்ம வேக வச்சுக்கலாம். ஒரு லேயர் கோதுமை ரவை போட்டிருக்கேன், இன்னொரு லேயர் தேங்காய் போட்டுக்கலாம். அடுத்தது திருப்பி கோதுமை ரவை, புட்டுக்குழல ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். புட்டுக்குழல் இல்லாமல் இட்லி தட்டில் கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். புட்டு நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இதை நம்ம ஜீனி இல்லைன்னா வெல்லம் சேர்த்து இனிப்பாக கூட பரிமாறலாம். பச்சை மிளகாய், வெங்காயம் தாளித்து கார புட்டாவும் செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரியான இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.